ஆக்டர் நானி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட டான்ஸ் பத்தி பேசியிருக்காரு. அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் டான்சர்னு நீங்க நினைக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டவுட்டே இல்ல, தளபதி தான். ஏன் தளபதி ரொம்ப ஸ்பெஷல்னா டான்ஸ் யாரு வேணா ஆடலாம், பட் விகரஸா டான்ஸ் ஆடுறவங்க எல்லாமே பெஸ்ட் டான்ஸ்னு சொல்ல முடியாது. மெயினா நல்ல டான்சர்ன்றவங்க அவங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியக்கூடாது, பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க ஃபன்னா என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா டான்ஸுக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் 7-8 டேக் போகும். லைட்டிங் ரீசன் அண்ட் கேமரா ஆங்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால மல்டிபிள் டேக்ஸ் போகும். ஸோ திரும்ப திரும்ப ஆடுறான்னும் போது நம்ம கஷ்டப்பட்டு ஆடுறது ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். பட் தளபதியோட சாங்ஸ்ல அந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதனாலதான் அவர் பெஸ்ட் டான்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பல வருஷங்களா நிறைய பேர் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஆக்டர் நானி அவர்களுமே இப்ப சொல்லியிருக்காரு. அண்ட் நானி அவர்களுக்கு மே 1 ஹிட் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ல தான் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஹிட் படத்தோட பார்ட் 1 பார்ட் 2 பாத்தீங்கன்னா வேற ஹீரோ நடிச்சது. ரெண்டுமே ஹிட் படங்கள். எக்ஸ்ட்ரானரியா இல்லைனாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம் ரெண்டு பார்ட்டியும். அண்ட் ரெண்டாவது பார்ட்டி எண்ட்லயே நானி வந்து ஒரு லீடு கொடுத்திருப்பாரு பார்ட் 3க்கு. அண்ட் இந்த ஹிட் 3க்கான ட்ரெய்லருக்கும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மே 1 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.